வணக்கம். இன்றைக்கி 21 டிசம்பர் 2021 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு 1 மினிட்டில். இன்னொரு 10 நாள் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த வாட்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கோவிட் வந்து 2 வருஷமும் சரி, 2020 சரி, 21 சரி. யூஸ்வலாக இந்த டைம்லலாம் மூவ்மெண்ட் இருக்காது. நான் இப்போ பார்த்தோன்னா இந்த இதுவரையும் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் வரப்போகுது. நெக்ஸ்ட் கேண்டில் ஆர்டர் எடுத்துடும். செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இன்னும் ஒரு கேண்டில் தான் இருக்குது. குவான்டிட்டி இன்க்ரீஸில் போட்டிருக்கோம். அடுத்த கேண்டில் வந்துருச்சு. இது அந்த 34,773 தொட்டுதுன்னா பை வந்துடும். பை வந்திருக்கு. கரெக்டாக நெஸ்ட்லையும் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 35,000 கால் பை எடுத்திருக்கு. ஏன்னா 200 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி தானே எடுத்தோம். பார்ப்போம். மேலே போயிட்டுருக்கு. அலைஸ் ப்ளூ எம்டிஎம் மாற்றிக்கலாம். 352 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 388 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 471, 515 போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. பார்க்குறோம் மார்க்கெட் வந்து அப்படியே செல் ஆகிடுச்சு. பையிலேருந்து செல் ஆனதுக்கப்புறம் இப்போ புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அது வந்து 161 ரூபா கிட்ட, 150 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 600 ரூபா மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2000 3000 கான்செப்ட் வந்து செல்லுபடி ஆகாது. இந்த மல்டிப்ளை யார் பண்ணணும் அப்படின்னா, ஃபண்டு வந்து என்னால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு உண்டான ஃபண்டு பேக்கப் இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணும். ஒரு லாட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டு இருக்கும்போது, இல்லை கம்மியாக இருக்கும்போது நம்ம பேக்கப் எடுத்து பண்ணும்போது அது ரிஸ்கில் கொண்டு போய் விடும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே மல்டிப்ளை ஆகலை, ஃபண்டு இல்லை அப்படின்னா அது தலைவலி தான் கொடுக்கும். ஸோ அதனால் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 lakhs மேலேயாவது, 1.5 லட்சம் 1 லட்சம் மேலேயாவது கேபிட்டல் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8 லாட் வரையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த மல்டிப்ளை பண்ணுறது. பார்க்குறோம் இந்த புட் ஆப்ஷன் எடுத்ததும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ரோபோவில் கிளியராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போதைக்கு பொசிஷன் நில்லில் இருக்குது. எம்டிஎம் பார்த்தோன்னா 1377 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போதைக்கு பொசிஷன் எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப வந்து புட் ஆப்ஷன் 2 லாட்டாக எடுத்திருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தா தெரியுதா? புட் ஆப்ஷன் ஹைப்ரிட்டில் செல் ஆகிருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு 2 லாட் இருக்குது. சார்ட்டில் பார்ப்போம். 2 லாட் எடுத்திருக்கு. ஸோ எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கலாம். டோட்டல் ஓவரால் 1200 கிட்ட மைனஸில் இருக்குது. இதை அப்படியே விட்டுருவோம். பார்க்குறோம் இப்போ வரையும் கிட்டத்தட்ட 3250 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. ஸோ 3250 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பொசிஷன் எதுவும் இல்லை. ஏன்னா புட் ஆப்ஷனும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம் இப்போ திரும்ப கால் சைடு வந்து 2 லாட் பை ஆகிருக்கு. ரோபோவில் பார்த்துட்ருக்கோம், நெஸ்ட்லேயும் பார்த்துட்ருக்கோம். ஓவரால் 3500 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் இந்த பையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்க்குறோம் 4435 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் திரும்ப வந்து பை சைடில் 4 லாட் வாங்கியிருக்கு. ஸ்கேல்பிங்கில் 4 லாட் வாங்கியிருக்கு. ஓவரால் எம்டிஎம் 4800 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் இப்போ மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பொசிஷன் வந்து 4 லாட் இருக்குது கால் ஆப்ஷன். அதாவது லேட்டஸ்ட்டாக வந்த சிக்னல் பார்த்திங்கன்னா பையில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 4 லாட்டு நம்ம கையில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆகிடுச்சு நமக்கு. அதாவது எம்டிஎம் வந்து நியூட்ரல் ஆகி ப்ராஃபிட்லேயே வந்துருச்சு. 5000 வரையும் மைனஸ் போச்சு ஓவரால். இப்போ எல்லாமே ப்ராஃபிட்லாம் வந்து
ஆல்மோஸ்ட் ஒரு 500 600 ப்ராஃபிட்லேயே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இதை அப்படியே விட்டுறேன். நான் வந்து இதில் விட்டுட்டு அப்படியே போயிடலாம், பார்ப்போம். ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். பார்க்குறோம், கரெக்டாக வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 5000 நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக 5500 ஆக்சுவலாக செட் பண்ணி வச்சுருந்தேன். 5500 ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. இப்போது கரெக்டாக நமக்கு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது, மேலே போயிடுச்சு. அவ்வளோ, இந்த ப்ராஃபிட் நமக்கு போதுமானது. ஸோ 5500 இன்றைக்கி அதே தசையும் ஒரு 10 லாட் ஆகிருக்கு. பட் இனியும் நமக்கு வந்து ஒரு 5500 ப்ராஃபிட் புக் பண்ணது போதுமானது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.